அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது எல்லாமே நாளுக்கு நாளா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆசை அடுத்தவன் பொண்டாட்டி மேல எப்படிதான் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டியெல்லாம் இருந்தும் எப்படி அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு தெரியல. இப்ப நாளுக்கு நாளா வந்து மொபைல்ல வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆபாசங்கள். ஏன் பொண்டாட்டிய அவன் வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறி 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 பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒழுக்கங்கெட்டு போய் சீர்கெட்டு போய் தமிழ்நாட ஒரு குட்டிச்சோரா ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த மொபைல் வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அசிங்கங்கள் அறிஞ்ச உலகத்துலதான் நம்மளாம் வந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எதுக்காக இப்படி வந்து அடுத்தவன் பொண்டாட்டி மேல வந்து உங்களுக்கு ஆசை வருது அப்படிங்கிறது தெரியல. தயவு செய்து இது மாதிரிலாம் வந்து தவற செய்ய நினைக்காதீங்க. அது போக வந்து என்ன அப்படின்னா வந்து உன் பொண்டாட்டி இன்னொருத்த கூட போயிட்டா அப்படின்னா அதுக்காக உன் பொண்டாட்டியை வெட்டி போட்டு நீ ஜெயிலுக்கு போய் உன் குழந்தைய நடுத்தருவுல நிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சமாவது அர்த்தத்தோட நீங்க செய்யணும். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. குழந்தை என்ன செய்யும்? பாவம். உனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீ ஒதுங்கிக்கிடணும். அதை வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள. இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒழுக்கங்கிட்டு போய் இருக்கிறதுனால ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை. இன்னைக்கு வேலை விஷயமா வந்து வெளியூர்களுக்கு போகும்போது ஆண்களும் தவறா நடந்துக்கிறாங்க நிறைய பெண்கள்கிட்ட. பெண்களும் ஆண்கள் இல்லாத நேரங்கள்ல நிறைய தவறுகள் செய்யறாங்க. எதுக்காக இப்படி ஒரு ஆசை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உடம்பு பசிய கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து எதை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறத தெரியல. கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்களும் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆண்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா வந்து எந்த விதமான ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல சக்தி இருக்காது. அதனால அது வந்து தயவு செய்து அடுத்த மனைவி மேல ஆசைப்படாதீங்க. அது மாதிரி அடுத்தவங்க புருஷன் மேலையும் பெண்மணிகள் ஆசைப்படாதீங்க. சின்ன குழந்தைன்னு பார்க்காம பச்சை குழந்தைய உங்களுக்கு ரேப் பண்றதுக்கு எப்படி மனசு வருது அப்படிங்கிறது தெரியல. பெண்கள் தனியா போக முடியல. கோவிலுக்கு போனா தனியா வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி ஆபாசமா வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் வந்து முகநூல்ல வெளியிடுறீங்க. நிறைய தப்புகள் நடக்குது. பெண்களை ஒரு போதைப் பொருளா பார்க்கக்கூடிய நம்ம சமுதாய இளைஞர்கள் நிச்சயம் மாறியே ஆகணும். போதை போதை ஒண்ணுதான் இதுக்கான ஒரு என்ன சொல்றது, போதை இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். போதை இல்லா தமிழ்நாட நிச்சயம் வந்து எந்த ஒரு அரசும் கொண்டு வர முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாற்று தீர்வு எத்தனை கட்சி வந்தாலும் சரி, எத்தனை விஜய் வந்தாலும் சரி, இதுக்கான ஒரு மாற்று தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. இப்ப திரும்ப அண்ணாமலை அவர் கிளம்பியிருக்கார். அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் ஏற்பட போகுது? அண்ணாமலை ஃபர்ஸ்ட் வராரான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டுல மாற்றம் உருவாக்க வருங்கால இளைஞர்கள் தான் இதுக்கான சரியான ஒரு ஆயுதம். கல்வி. சரி.